அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, இன்றைக்கி ரேஷன் கடை இன்டர்வியூக்கு நேர்காணலுக்கு யாரெல்லாம் போகிறீங்களோ அவங்களுக்கு ஒரு முக்கியமான வீடியோ, அற்புதமான வீடியோ. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, இன்றைக்கி என்னென்ன கேள்விகள்லாம் இன்டர்வியூவில் கேட்க போகிறாங்க, ஸோ அந்த கொஸ்டின் ப்ளஸ் ஆன்சரோட நம்ம தெளிவாக உங்களுக்கு பிடிஎஃபாகவும், அது மட்டும் இல்லாமல் கொஸ்டின் ப்ளஸ் ஆன்சரோட தெளிவாகவும் வாசித்து காமிக்க போகிறேன். நீங்கள் தெளிவாக பார்த்தீங்கன்னாவே போதும். இந்த கொஸ்டின் ப்ளஸ் ஆன்சரை மட்டும் நீங்கள் படிச்சிங்கனாவே போதும். 100% வேலை உறுதியாக நீங்கள் வாங்கிக்க முடியும். ஜென்ரல் நாலேஜ் கொஸ்டின்லாம் இதில் எத்தனை கேட்பாங்க, அதே மாதிரி இந்த ரேஷன் கடை சம்மந்தம் எத்தனை கேட்குறாங்க, முக்கியமாக எந்தெந்த கேள்வியெல்லாம் கேட்குறாங்க, ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் படித்ததுக்கு ஏற்ற மாதிரி என்னென்ன கொஸ்டின்லாம் கேட்குறாங்க, இதை பற்றின தெளிவான துல்லியமான வீடியோ தான் இது இருக்க போகுது மக்களே. ஸோ இது எல்லாமே நம்ம ஒன் பை ஒன்னாக தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்க, நம்ம வீடியோவை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்திலே உள்ள ஒரு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலேருந்து வரக்கூடிய எல்லா விதமான ஜாப்ஸாக இருக்கட்டும், அப்டேட்ஸாக இருக்கட்டும், நோட்டிஃபிகேஷன் எல்லாமே நீங்கள் உடனுக்குடனே நமது சேனலில் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ்க்கு, காண்டாக்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப 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 பயனுள்ளதாக இருக்கும். ஸோ வீடியோவை லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். அடுத்தடுத்த வீடியோஸ் நம்ம தொடர்ந்து போடுறதுக்கும் நமக்கு ஒரு மோட்டிவ் கிடைக்கும். சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா, இன்றைக்கி ரேஷன் இன்டர்வியூக்கு நேர்காணலுக்கு காலையில் பேட்சாக இருந்தாலும் சரி, மதிய பேட்சாக இருந்தாலும் சரி, எந்த பேட்சில் போகிறவங்களா இருந்தாலும் சரி, கண்டிப்பாக இந்த கேள்விகள் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு போனீங்கன்னா ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ரொம்ப ஈஸியாக நீங்கள் அட்டன் பண்ண முடியும். அவங்க எந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாலும் நீங்கள் ஈஸியாகவே ஆன்சர் பண்ணிடலாம். அப்படிப்பட்ட கொஸ்டின்ஸ், முக்கியமான இம்பார்ட்டண்டான ரிப்பீட்டடாக திரும்ப திரும்ப கேட்குற கொஸ்டின்ஸ்லாம் நம்ம பார்த்தீங்கன்னாக்கா கேதர் பண்ணி வச்சுருக்கிறோம். ஸோ முதல் கொஸ்டின், ஓகேங்களா, நீங்கள் எழுதி வச்சுக்கிட்டாலும் சரி, இல்லை நீங்கள் அப்படியே நீங்கள் மனப்பாடமாக பண்ணிக்கிட்டாலும் சரி, இல்லை நீங்கள் அப்படியே மைண்டில் கேட்டுக்கிட்டாலும் சரி, இல்லை நான் பிடிஎஃபாக வேணும்னு நினச்சிங்கன்னா கூட நான் கண்டிப்பாக அனுப்புகிறேன். ஓகேங்களா. முதல் கேள்வியை பார்த்தீங்கன்னாக்கா, கூட்டுறவுத்துறையின் கொள்கைகள் எத்தனை அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா. கூட்டுறவுத்துறையின் கொள்கைகள் எத்தனை அப்படின்னு கேட்டாங்கன்னா அதோடைய ஆன்சர் 7. ஓகேங்களா. அடுத்த கேள்வி, கூட்டுறவுத்துறையின் கொடி எத்தனை வண்ணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கூட்டுறவுத்துறையில் கொடி, ஓகேங்களா, கூட்டுறவுத்துறையின் கொடி எத்தனை வண்ணமாக இருக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா அதோடைய ஆன்சர் 7. ஓகேங்களா. அடுத்தது, இந்தியாவில் உள்ள மாநிலங்கள் எண்ணிக்கை, ஓகேங்களா, இந்தியாவில் உள்ள மாநிலங்கள் மொத்த மாநிலத்தோட எண்ணிக்கை எத்தனை அப்படின்னு கேட்டாங்கன்னா அதோடைய ஆன்சர் 28. ஓகேங்களா. அடுத்த கேள்வி, ரிசர்வ் வங்கியின் தற்போதைய கவர்னர் யார், அதாவது தற்போதைய ரிசர்வ் வங்கியின் கவர்னர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா சக்திகாந்த தாஸ். ஓகேங்களா. மீண்டும் சொல்கிறேன், ரிசர்வ் வங்கியின் தற்போதைய கவர்னர் யார் அப்படின்னு கேட்பாங்க. அதோடைய ஆன்சரை சக்திகாந்த தாஸ். ஓகேங்களா. அடுத்த கேள்வி, தமிழ்நாட்டில் முதல் கூட்டுறவு பேங்க் ஆரம்பிக்கப்பட்டது, அதாவது தமிழ்நாட்டில் முதல்ல கூட்டுறவு பேங்க் எங்கே ஆரம்பிக்கப்பட்டது, எங்கே உருவாக்கப்பட்டது, ஆரம்பிக்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. அதோடைய ஆன்சர் திரூர், காஞ்சிபுரம். ஓகேங்களா. ஸோ அதை கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா. காஞ்சிபுரத்தில் தான் முதல்ல கூட்டுறவு பேங்க் ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேங்களா, ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ அடுத்தது, இந்தியாவின் தலைநகரம், ஓகேங்களா. ஸோ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதோடைய ஆன்சரை டெல்லி தான். ஓகேங்களா. இந்தியாவின் தலைநகரம் டெல்லி. தமிழ்நாட்டோட தலைநகரம் சென்னை. ஓகேங்களா. ஸோ நல்ல கேள்வியை புரிஞ்சுக்கோங்க, குழப்பிக்க வேண்டாம். ஓகேங்களா. தமிழ்நாட்டோட தலைநகரம்னா சென்னை. இந்தியாவின் தலைநகரம் அப்படின்னு கேட்டாங்கன்னா டெல்லி. ஓகேங்களா. ஸோ அதை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க கொஸ்டினை. அடுத்த கேள்வி, தமிழ்நாட்டில் புதிதாக சேர்க்கப்பட்ட மாவட்டங்கள் என்னென்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா. தமிழ்நாட்டில் புதுசாக என்னென்ன மாவட்டங்கள்லாம் சேர்த்துருக்காங்கன்னு தெரியுமா, ஆட் பண்ணியிருக்காங்கன்னு தெரியுமான்னு கேட்பாங்க. அதோடைய ஆன்சரை மயிலாடுதுறை மற்றும் கள்ளக்குறிச்சி. ஓகேங்களா. ஸோ அதை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா. தமிழ்நாட்டில் புதிதாக சேர்க்கப்பட்ட மாவட்டங்கள்னு பார்த்திங்கன்னா மயிலாடுதுறை, கள்ளக்குறிச்சி. ஓகேங்களா. அடுத்த கேள்வி, கூட்டுறவுத்துறையின் சின்னம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க.
கூட்டுறவுத்துறையின் சின்னம் ஓகேங்களா, கூட்டுறவுத்துறையின் சின்னம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதோடைய ஆன்சர் வந்து இணைந்த கைகள் ஓகேங்களா, இணைந்த கைகள் 2 பேரும் கை கோர்த்துட்டு இருக்கிற மாதிரி நமக்கு வந்து அந்த சிம்பிள் இருக்கும். அதுதான் வந்து கூட்டுறவுத்துறையின் சின்னம் ஓகேங்களா. ஸோ அடுத்த கேள்வி, இந்தியாவின் மிகப்பெரிய மாவட்டம் ஓகேங்களா, இந்தியாவின் மிகப்பெரிய மாவட்டத்தோட பெயர் என்ன கேட்டிருக்காங்க. ஸோ அதோடைய ஆன்சரை வந்து கச்சு 45,652 சதுர கிலோமீட்டர், குஜராத் ஓகேங்களா. குஜராத்து தான் வந்து பார்த்தீங்கன்னாக்க குஜராத்தில் வந்து கச்சு என்ற இடத்துல தான் 45,652 சதுர கிலோமீட்டர் வந்து இருக்குன்றதை தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க ஓகேங்களா. அதோடைய ஆன்சர் அது தான். ஸோ அடுத்தது, இந்தியா ரூபாய் நோட்டுகள் அச்சடிக்கும் இடம். இப்போ நம்ம வந்து கரன்சி யூஸ் பண்ணுறோம் இல்லையா, 10 ரூபா, 20 ரூபா, 100 ரூபா, 500 ரூபா, 1000 இதெல்லாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா. ஸோ அந்த நோட்டெல்லாம் எங்கே அச்சடிக்கிறாங்க அப்படின்னு தெரியுமான்னு கேட்டிருக்கிறாங்க. அதோடைய ஆன்சரை வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த இடம் எங்கே இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. நாசிக் ஓகேங்களா. நாசிக் என்ற இடத்துல தான் இந்த இந்திய ரூபாய் நோட்டுகள் எல்லாமே அச்சடிச்சிட்டு வராங்க ஓகேங்களா. ஸோ அடுத்தத கேள்வி, புறநானூறு நூல் எழுதியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ அடுத்த கேள்வி ஓகேங்களா. ஸோ ஔவை எழுதிய நூட்கள் ஓகேங்களா. ஔவையார் வந்து என்னென்ன நூட்கள்லாம் வந்து எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதோடைய ஆன்சர் வந்து ஆத்திச்சூடி, கொற்றை வேந்தன் ஓகேங்களா. அடுத்தது, உலகில் அதிக எரிமலை கொண்ட நாடு எது அப்படின்னு கேட்டாங்கன்னா அதோடைய ஆன்சரை வந்து அமெரிக்கா ஓகேங்களா. அமெரிக்காவில் தான் உலகில் அதிக எரிமலை உள்ள நாடு வந்து அமெரிக்காவில் தான் இருக்குது ஓகேங்களா. அடுத்தது, இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவர் ஓகேங்களா. முதல் குடியரசுத் தலைவர், இந்தியாவோட குடியரசுத் தலைவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத் ஓகேங்களா. தற்போதைய குடியரசுத் தலைவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா அதோடைய ஆன்சர் வந்து திரௌபதி முர்மு ஓகேங்களா. துணை குடியரசுத் தலைவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஜக்தீப் தன்கர் ஓகேங்களா. அதை தெளிவாக கொஸ்டின் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா. ஸோ அடுத்த கேள்வி, இந்தியாவின் மொத்த பரப்பளவு எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. 32,08,72,662 சதுர கிலோமீட்டர் ஓகேங்களா. ஸோ அதை வந்து தெளிவாக புரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா. அடுத்தது, தேசிய மரம் என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ அதோடைய ஆன்சரை வந்து பார்த்திங்கனாக்க பனைமரம். தேசிய மரம்னாவே நமக்கு வந்து பனைமரம் தான் ஓகேங்களா. ஸோ அடுத்த கேள்வி, உலகின் மிகப்பெரிய ஆறு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அமேசான் ஆறு தான் உலகிலேயே மிகப்பெரிய ஆறு ஓகேங்களா. ஸோ அடுத்ததாக, இலவச கல்வியை வந்து அறிமுகப்படுத்த அதாவது பார்த்திங்கன்னா இலவச கல்வி அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு, கட்டாய கல்வி உருவாக்கப்பட்ட ஆண்டு, கட்டாய கல்வியை வந்து அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு அப்படின்னு பார்த்திங்கன்னா 2009 ஓகேங்களா. ஸோ அடுத்த கேள்வி, தமிழ்நாட்டின் மிகப்பெரிய கோபுரம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா தமிழ்நாட்டின் மிகப்பெரிய கோபுரம் வந்து ஸ்ரீரங்கம் தான் ஓகேங்களா. ஸோ அது வந்து தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. அடுத்த கேள்வி, இந்தியாவின் மிக உயரிய விருது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. உயரிய விருது ஓகேங்களா, பாரத ரத்னா விருது தான் மிக உயரிய விருது ஓகேங்களா. அடுத்த கேள்வி, கன்னியாகுமரியின் தலைநகரம் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா நாகர்கோவில் ஓகேங்களா. ஸோ அடுத்ததாக, அதிக மக்கள் தொகை உள்ள மாநிலம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா உத்தரப்பிரதேசம் ஓகேங்களா. ஸோ அடுத்தது கேள்வி, வேளாண்மைத்துறை உழவர் நலத்துறை அமைச்சர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா எம்ஆர்கே பன்னீர்செல்வம் ஓகேங்களா. அடுத்தது, ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா பெரியசாமி. அடுத்தது, பொதுப்பணித்துறை அமைச்சர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஏவா வேலு ஓகேங்களா. அடுத்தது, தற்போதைய பிரதமர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா நரேந்திர மோடி ஓகேங்களா. ஸோ இந்த கேள்விகளை நீங்கள் மோஸ்ட்லி நீங்கள் படிச்சிருந்தாவே போதும், தெரிஞ்சாலே போதும், ஈஸியாக நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணிக்கலாம், தெளிவாக ஆன்சர் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி இப்போ சொன்னோம் இல்லையா, இது எல்லாமே பிடிஎஃப் வேணும், இது இல்லாமல் இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ்லாம் வேணும், பிடிஎஃப் ஆன்சர் ப்ளஸ் கொஸ்டின் ப்ளஸ் ஆன்சரோடு வேணும்னு நினச்சிங்கன்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. 93 44 77 38 60 இந்த நம்பருக்கு எல்லாருமே வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்கள். தயவு செஞ்சு யாரும் கால் பண்ணாதீங்க. ஸோ நிறைய பேர் வந்து நீங்கள் ரிப்ளை கொடுக்க மாட்டேங்கிறீங்க, எல்லாருக்கும் நம்ம கொடுத்துட்டு தான் இருக்கும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் வந்து கமெண்டில் கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஓகேங்களா. ஸோ எல்லாருக்கும் ரிப்ளை வரும், வெயிட் பண்ணுங்கள்.
ஸோ எல்லாருக்குமே ஒன்ஸ் அகைன் நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள். அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு ஒரு 5 பேருக்காவது ஷேர் பண்ணிங்கன்னா எல்லாருக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இன்றைக்கி ரேஷன் கடை இன்டர்வியூக்கு யாரெல்லாம் நேர்காணலுக்கு போகிறீங்களோ அவங்களுக்கு என்னுடைய சார்பாகவும் நமது சேனல் சார்பாகவும் நம்முடைய நண்பர்கள் சார்பாகவும் எல்லாருடைய சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். நல்லா இன்டர்வியூ பண்ணுங்கள். தேங்க்யூ, வெல்கம். அடுத்த ஒரு முக்கியமான வீடியோவில் சந்திக்கிறேன். அரசு வேலையில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.